கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது இப்படி சிந்தித்ததுண்டா? எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்கவில்லை என்று. நான் நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் நான் பார்க்கவில்லை என்று. பொருளாதாரத்தை குறித்து உங்கள் உள்ளம் வேதனைப்படுகிறதா? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்காக தான். நீங்கள் இந்த வார்த்தையை நிறைய முறை கேட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது, வளர்ந்த பிறகும் இது போல பலர் சொன்னதை கேட்டிருக்கலாம். பணம் மரத்திலேயே காய்க்குது, உங்க அப்பா எப்படி ஏழையோ நீயும் அப்படிதான். இப்படி சொன்ன வார்த்தைகள் நம் மனதில் ஒரு சங்கடத்தை உருவாக்குகிறது. அது நம் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் அடக்கி வைக்கிறது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு வேதாகம வசனத்தை சொல்ல போகிறேன். அந்த வசனம் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா பொருளாதார சம்பந்தமான சாபங்களை உடைக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக ஆரம்பிக்கும். உபாகமம் 8:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: தேவன் நம்மை ஏழ்மையாக்க விரும்புகிறவர் அல்ல. அவர் நம்மை செல்வந்தராகவும் ஆசீர்வாதமான வாழ்வை வாழ வைக்கவும் விரும்புகிறார். நம்மால் பணம் சம்பாதிக்க முடிகிறது என்றால் அது நம்முடைய புத்தியால் அல்ல. தேவன்தான் அந்த ஞானமும் வாய்ப்பும் உடல் நலமும் கொடுக்கிறார். பணம் தீயது அல்ல, அது யாருடைய கையில் இருக்கிறது என்பது முக்கியம். நல்லவர் இடத்தில் பணம் இருந்தால் அது பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள். நாமே நம் வாழ்க்கையின் மேல் சாபங்களை போடுகிறோம். நான் ஏழைதான், நான் பாக்கியம் இல்லாதவன், என்னால் பெரிய காரியங்கள் எதுவும் நடக்காது. இப்படி பேசும்பொழுது நம்முடைய நாவினால் நாமே சாபங்களை நமக்கு கொடுக்கிறோம். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். தேவன் எனக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார், என்னால் வளர்ச்சி அடைய முடியும், நான் தேவனோட பிள்ளை, எனக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார் என்று. இந்த வேத வசனம் நமக்கு என்ன நினைவூட்டுகிறது என்றால், பணத்துக்கும் தேவனுக்கும் சண்டை அல்ல. தேவன்தான் நம்மை செல்வம் சம்பாதிக்க வல்லவராக்குகிறார். நம்முடைய நாவினால் நாமே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஏற்படுத்துகிறோம். நாம் சொல்ல வேண்டிய ஒரு சிறிய ஜெபம்: கர்த்தாவே, எனக்கு செல்வம் சம்பாதிக்க வல்லமை கொடுத்ததற்காய் நன்றி. என் நாவை ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்கள். நான் ஏழையாக இல்லை, ஆசீர்வாதமாய் வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.